நம்முடைய இனிய நண்பர் வேலூர் மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்புகளுடைய தலைவர், திருக்குறள் இயக்கத்தின் தலைவர், இப்படியே சொல்லி கொண்டு போனால் அடுத்த தாய்மொழி நாள் வந்துவிடும் நண்பர் ஞானவேலு அவர்கள். பாருங்க, அந்த நாள் தமிழனைப் போலவே இருக்கிறது. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு பெரிய முன்னெடுப்பை வேலூர் கம்பன் கழகம் மிக சிரமப்பட்டு மிகவும் ஒரு நுணுக்கமாக தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இத்தனை மாணவர்கள் வந்திருப்பதே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது எல்லாம் நமக்கெல்லாம் பொதுவாக ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியர் எழுந்து கேட்டார், சுற்றுலா போகிறோம், எத்தனை பேர் கை தூக்குங்கன்னார். எல்லோரும் கை தூக்குனாங்களாம். ஒரு பையன் மட்டும் கை தூக்கலையாம். ஏன்பா நீ வரலையா, என்ன காசு என்ன இல்லையா? நான் காசு ஒன்றா நான் தரேன்னார் ஆசிரியர். அதுக்கு மாணவன் சொன்னார், எதுக்கு சார் நீங்கள் சுற்றுலா கூப்பிட்டு போவீங்க, போயிட்டு வந்து கட்டுரை எழுதுன்னுவீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நான் அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் தமிழ் மொழிக்காக இன்றைக்கு இத்தனை மாணவர்களுக்கு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே ஒரு செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து சென்று கொள்ள வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திரு ராகவேந்திரன் ஐயா வருகை தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த சில செய்திகளை நான் பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு உலகத்திலே 780 கோடி மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பூமி பந்திலே. இதில் பேசப்படுகின்ற மொழி 7150 7250 மொழிகள் இருக்கிறது, பேசப்படுகிறது. 7000 மொழி பேசப்படுது. இதில் அதிகமாக பேசப்படும் மொழிகள் 5 மொழிகள். ஒன்று ஆங்கிலம், ஒன்று மாண்டரின் சீனா, அடுத்து இந்தி, அடுத்து ஸ்பானிஷ், அடுத்து அரபு, அடுத்து தமிழ். 150 கோடி மக்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். மாண்டரின் சீனம் 110 கோடி பேர் பேசுகிறார்கள். இந்தி மொழி 61 கோடி பேர் பேசுகிறார்கள். ஸ்பானிஷ் மொழி 56 கோடி பேர் பேசுகிறார்கள். அரபு மொழி 40 கோடி பேர் பேசுகிறார்கள். தமிழ் 9 கோடி பேர் பேசுகிறார்கள். இதில் ஒரு சின்ன கணக்கு, திராவிடம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவு, இந்த 4 மொழிகளும், இந்த 4 மொழிகளில் உள்ள சமஸ்கிருத மொழிகளை நீங்கள் எடுத்துவிட்டால் அதுவும் தமிழ்தான். இன்றைக்கு பேசப்படுகின்ற தெலுங்கு ஆகட்டும், மலையாளமாகட்டும், கன்னடமாகட்டும், துளுவாகட்டும், அதுவும் தமிழ்தான். எனவே அதுதான் தமிழ் மொழி குடும்பம் என்று சொல்லுகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது 15 கோடி மக்களுக்கு மேல் பேசப்படுகின்ற ஒரு மொழி. ஆனால் இப்போது சொன்ன பார்த்தீங்களா, 150 கோடி, 110 கோடி, 61 கோடி, 56 கோடி, இதற்கெல்லாம் தாய் எது என்று சொன்னால் தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழி தான் இன்றைக்கு நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அமர்நாத் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கீழடியை அவர் ஆய்வு செய்து வரவர். அவர் சொல்லுகின்றார், 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இந்தியாவிலேயே 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மாவட்டம் எது தெரியுமா? திருவள்ளுவர் மாவட்டம். 15 லட்சம் ஆண்டுகள், நல்லா நீங்கள் கவனிக்கணும், 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம். அங்கே மக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த தமிழ் மொழியை, இதனுடைய சிறப்பை எல்லாம் நம்ம அறிய வேண்டும் என்று சொன்னால் திருக்குறள் தான், ஆத்திச்சூடி தான், ஔவையார் பாடல் தான். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. இதில் சில நுணுக்கங்கள் இருக்குது, ஒரு உளவியல் இருக்குது. நம்ம திருமண பற்றிலாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். அன்பும் மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னுவார். திருக்குறள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே ஒரு திருக்குறள் போடணுங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம அன்பு மரணம் உடைத்தாயின் அது போட்டுடலாம் அப்படின்வாங்க, போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா திருமண பத்திரிலும் பார்த்துருப்பீங்க. அந்த குறளை போய் நீங்கள் நல்லா இப்போ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு திருக்குறள் புத்தகம் எடுத்துகிட்டு அதில் பாருங்கள். அதில் திருவள்ளுவர் சொல்கிற வழி என்ன தெரியுங்களா? அது திருமணத்துன்னு போடுறது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இதுதான் குறள். ஆனால் திருவள்ளுவர் அந்த குறளிலே எத்தனை அதாவது ஒரு 10 பாடல் கொண்டது. ஒரு இப்போ அன்புடைமைன்னு 10 பாட்டுக்குது, பண்புடைமைன்னு ஒரு 10 பாட்டுக்குது, வாழ்க்கை நலன்னு 10 பாட்டுக்குது, 40 பாட்டை அந்த ஒரு குறள் சொல்கிறார். அதை போய் படின்றார் அவர். அன்புடைமை போய் படி, உடைத்தாயின் இல்வாழ்க்கை போய் படி, பண்பும் உடைமை போய் படி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறார். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி வேறு எந்த இலக்கியத்தையும் இல்லை என்பது உண்மை. நாமெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் நம்ம அதெல்லாம் அறிவாளி கிடையாது.
அதற்கான ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க. அதுக்கு அடுத்து ஔவையார் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண் அப்படின்னு 2 சொற்கள் இருக்குது. ஏற்பது இகழ்ச்சி அதோட போய் கையேந்தி நிற்காது, அதை விட செத்து போகலான்ற, கையேந்தி நிற்காத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் முரண்பாடாக இருக்குது இல்லையா? இது என்ன, இந்த பக்கம் இந்த மாதிரி வாங்க வேணான்னு சொல்கிறாங்க, அந்த பக்கம் கொடுத்துட்டு சாப்பிடுன்றாங்க, எப்படி அது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஔவையாருடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிர் வீடு இருக்குது, ஒருத்தர் குடும்ப தலைவர் போகிறாரு, நல்லா உழைக்கிறாரு, காசு வருது, வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, சமையல் செஞ்சு சாப்பிட்றாரு, சமையல் செய்கிறார். ஆனால் எதிர் வீட்டில் இருக்கிறவர் அவர் போகிறாரு, வேலை கிடைக்கல, வந்து அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கார். ஏற்பது இகழ்ச்சி, பட்னி அதை விட பரவாயில்ல, யார்கிட்டும் கேட்கக்கூடாது, அமைதியாக இருக்கார். ஆனால் எது வீட்டுக்கார் இருக்கார் இல்லைங்களா, குறிப்பறிந்து அவருக்கு உணவு உண்டு போய் கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்றாங்க. இதுதான் ஐயமிட்டு உண் அப்படின்ற. இந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் வேறு எந்த மொழியிலும் இல்லை. எனவே இந்த மாணவர்களுக்கு முதலிலே பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அனுமதித்த பெற்றோர்களுக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலசரக்கு விற்பனையாளர், அவர் ஒரு வணிகர். இன்றைக்கு தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் வணிகர்களாக போய்விட்டார்கள். இங்கே பாருங்கள், வணிகர்கள் நம்முடைய மேடையிலேயே எடுத்துக்கலாம். அண்ணன் ஜோதி, நம்முடைய அருமை இளவல் சுரேஷ், கலைமகள் இளங்கோவன் அவர்கள், இவர்களெல்லாம் வணிகர்கள் தான் தொழில் ரீதியாக. இவர்கள் இன்றைக்கு தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வேலை மண் நாளை தமிழின் கிரீடமாக திகழும் என்பதை சொல்லி மகிழ்கின்றோம். நன்றி ஐயா ஞானவேல் அவர்களே. நம்முடைய அருமைக்குரிய ஐயா உழவன் மோ பாலு அவர்கள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். ஏனென்றால் இன்றைக்கு தன்னுடைய பெயர்களுக்கு முன்னாலே இன்ஜினியர் என்றும் டாக்டர் என்றும் வழக்கறிஞர் என்றும் போட்டுக்கொண்டு பெருமிதம் அடைவர்களிடையே உழவன் என்று பெயர் போட்டுக்கொண்டிருக்கிற இவரை பாராட்டி இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். ரம்யமான இந்த மாலை பொழுதிலே இனிமையான நிகழ்வாக நம்முடைய வேலூர் கம்பன் கழகம் உலக தாய்மொழி தினத்தை மிக சீரும் சிறப்புமாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் தாய் தந்தையர் பாதம் பணிந்து, வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் குருநாதர் திருவலம் ஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் பாதம் பணிந்து, வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது இயற்கை வழி வேளாண் ஆசான் கோ நம்மாழ்வார் அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். ஐயாலாம் இப்போ பேசும்போது சொன்னாங்க, ஏன் தாய்மொழியில் பேசணும்னு சொன்னார். ஏன்னா நம்முடைய தாயின் கருவும் தமிழ், நம்முடைய தந்தையின் கருவும் தமிழ், நாம் பிறந்ததோ தமிழனாக. ஆகையினால நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம தமிழ் மொழியில் பேசும்போது தான் மிக சிறப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எங்களுடைய ஆசான் கோ நம்மாழ்வார் அவர்கள் வேளாண்மை பற்றி சொல்லும்போது மிக சிறப்பாக சொல்லுவார்கள். அதாவது வேளாண்மை என்பது பார்த்திங்கன்னா, இப்போது வேளாண் துறை, வேளாண் கல்லூரிகள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஆங்கிலத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. உலகத்திலே என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜப்பானில் போனீங்கன்னா பொறியியல், மருத்துவம், அதே போல் வேளாண்மை எதுவாக இருந்தாலும் அவங்க தாய்மொழியில் சொல்லிக் கொடுப்பாங்க. ரஷ்யாவில் போனீங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இட்டாலியில் போனீங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜெர்மனிக்கு போனீங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் குறிப்பாக நம்ம இருமொழி கொள்கை இருக்கிற போது ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது நம்மாழ்வார் சொன்னது. அப்போ ஆங்கிலத்தில் அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஆங்கிலமும் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, தமிழும் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதனால் நம்முடைய அறிவு என்பது இப்போது மங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவார். 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே எண்ணிக்கை இல்லாத காலங்களில் முன் தோன்றிய தமிழ் நம்முடைய மொழியும் நம்முடைய வேளாண்மையும் இன்று சரியாக, ஏன்னா
உலகத்துக்கே அறிவு சொன்ன நம்முடைய தமிழும் தமிழ் மொழியும் இன்றைக்கி வந்து சரியாக கற்றுக் கொடுக்கப்படாதனால அவர் தம்பி சொன்ன மாதிரி ஆங்கிலம் கலந்த தமிழாக தான் போச்சு. கலப்படம் இல்லாத தமிழை பேச நாமளும் பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுவதில்லை. அதை வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்க்கும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு அருமையாக அந்த தமிழை வந்து தமிழாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ரேடியோவில் கூட கேட்டேன்னு வச்சுங்க, அந்த இலங்கை தமிழ் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலப்பு இல்லாத சுத்தமான தமிழ், அதுவும் ஆங்கில கலப்பில் எந்த கலப்பும் இல்லாத சுத்தமான தமிழ், அது ரொம்ப அழகாக இருக்கும். கேட்கவே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாய்மொழியை எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு தாய் தன்னுடைய மடியில் அணைத்து பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் கொடுத்தா எப்படி அந்த குழந்தை எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக பாசத்தோடு பால் குடிக்குமோ அந்த மாதிரி தான் தாய்மொழி. அதையே நீங்கள் ஒரு புட்டி பாலில் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பாச உணர்வு வராது. ஆகினால ஐயா சொன்ன மாதிரி கலப்படம் இல்லாத எந்த மொழியும் கலப்பில்லாத தமிழை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆங்கிலம் என்பது மொழியே தவிர அறிவு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் அறிவாக பார்க்கப்பட்டதனால் ஆங்கிலத்தில் பேசுவதை அறிவாகவும் பெருமையாகவும் நினைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலத்தில் கூட கிடையாது. தெலுங்கு ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஆந்திராவில் தான் தாய்மொழி. அவங்க எவ்வளோ உயரம் படிச்சிருந்தாலும் சரி அவங்க தாய்மொழியில் தான் பேசுவாங்க. கனடாவில் போனீங்கன்னா கனடாக்காரன் தாய்மொழியில் தான் பேசுவான். ஆனால் தமிழன் மட்டும்தான் ஆங்கிலம்தான் அறிவு என்று நினைத்து கொண்டு ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக நினைப்பான். நம்ம 10 பேர் ஒன்றா சேர்ந்துருந்தோம்னா கொஞ்சம் படிச்சிருந்தான்னா உடனே ஆங்கிலத்தில் பேசுவான். அவன் என்னவோ அவனை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட காமிக்கிறதுக்காக. ஸோ அது தவறு. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அதுவும் வந்து ஒரு வணிக மொழி. அது வந்து நம்ம நல்ல மொழி இல்லை, நல்ல மொழி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு மொழி தான். அதனால் எல்லா மொழியும் வாசிப்போம், தமிழ் மொழியை நேசிப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி பாலு அவர்களே. தாய்மொழி பயிற்றாக வேண்டும், தாய்மொழியை பேசியாக வேண்டும் என்பதிலே மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். கொரியாவிற்கு சென்று வந்தவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நான் அடிக்கடி சென்று வருபவன். கொரியாவினுடைய விமான நிலையங்களிலே அறிவிப்பு பலகைகள் இருக்கும். அது எல்லா இடத்திலும் பார்த்தால் ப்ளீஸ் நோ இங்கிலீஷ், தயவுசெய்து ஆங்கிலம் வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் கொரிய மொழியிலே மட்டும்தான் பேசுவார்கள். ரஷ்யாக்காரன் ரஷ்யா மொழியில் தான் பேசுவான், ஜெர்மனிக்காரன் ஜெர்மன் மொழியிலே தான் பேசுவான். நம்முடைய ஆட்கள் மேடையிலேயாவது தமிழை பேசுங்கள் என்று சொல்லி அடுத்து வரப்போகிறார் கவிராட்சசன், மீசைக்கார கவிஞன், எங்கள் ஆசைக்கார கவிஞன். என்றைக்கும் மாணவர்கள் பயந்து விட வேண்டாம், ஏதோ மீசை பெரிதாக வைத்து கொண்டு இருக்கிறாரே என்று. அவர் பயந்து விடக்கூடாது என்று தான் அவரே மீசை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அருமை அண்ணன் லக்குமிபதி அவர்கள். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளும் எனக்கு திருநாளாகும் என்று பாடிய பாவேந்தனின் பாட்டுலகில் பாடி வரும் சத்துவாச்சாரியின் சிறையில்லா சின்ன குயில் நான் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். சின்ன குயிலின் எடையை பாருங்கள். சிறையில்லா சின்ன குயில் நான் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். எனக்கு தெரிஞ்சு மாவட்ட அளவில் தாய்மொழி தினத்தை யாருமே கொண்டாடலை. மாணவர்கள் இவ்வளோ அதிகமாக கூடிய கூட்டத்தை அண்மையில் நான் எங்கேயுமே பார்க்கல. இது சபாஷ் என்று கைதட்டலுக்காக இல்லை, மாணவ செல்வங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் விஐடியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜிவி செல்வம் அவர்கள். கம்பன் கழகத்தில் நம்ம செயலாளர் அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க, தமிழ் என்று தோன்றியது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அருமையாக கேட்டாங்க, 5000 வருஷம் இருக்குமா, 3000, 7000, 10,000 சொல்ல முடியாது. பாரதிதாசன் ஒரு நல்ல விடை சொன்னார், திங்களோடும் செழும்பருதி தென்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்த நாங்கள் சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் சங்கே முழங்கு என்று சொன்னவன் பாரதிதாசன். ஏன்னா நான் நிறைய பேச முடியாது, தாய்மொழியின் பெருமைகளை எல்லாம் பேசுகிறேன். என்னென்னா நம்ம ஞானவேலையா சொன்ன மாதிரி தாய்மொழி இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சின்ன திரையும் இந்த கைபேசி வந்து நம்ம தமிழ் முகத்தில்
குறைச்சி போச்சு. அதுதான் உண்மை. அதனால் அது ரெண்டுத்தையும் நம்ம தவிர்க்கணும். ஒரே ஒரு செய்தி, யாரும் சொல்லாத ஒரு சின்ன செய்தி. இந்த மாதத்தில் சிறந்த 4 தமிழறிஞர்கள் பிறந்து இறந்து சிறந்து இருக்கிறார்கள். அதை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். யாராவது சொல்லுங்க, எழுந்து சொல்லணும். எம்மொழி செம்மொழி, எம்மொழி செம்மொழி இல்லையா? என்ன கேள்வி இது? அதிலே விடை இருக்கு. சொல்லுங்க. எம்மொழி செம்மொழி, எம்மொழி தமிழ்தான் செம்மொழி. என்ன அழகாக எழுதியிருக்கான் ஒரு கவிஞர். எம்மொழி செம்மொழி. எந்த மொழி செம்மொழி? யாருடைய மொழி? எம்மொழி, எம்மொழி தமிழ்மொழி, எம்மொழி செம்மொழி என்று சொன்னார்கள். இந்த மாதத்திலே வீரமா முனிவர் மறைந்த நாள் 4ஆம் தேதி பிப்ரவரி. யாரும் மறைக்கக்கூடாதுங்க. உங்களுடைய பார்வையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரன் மேல் தான் இருக்குது. நான் புவனகிரி புண்ணியரை பற்றி மண்ணுக்குள் வானம் என்ற நூலை எழுதியவன். ராகவேந்திர சுவாமிகளுக்கு புவனகிரியிலையும் மதுரையிலையும் தஞ்சாவூரிலையும் மந்திராலயத்திலையும் பலமுறை சென்று அந்த புத்தகத்தை எழுதினேன். ஆகவே எல்லாருடைய பார்வையும் அவர் மீது இருக்குது. சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்து நாங்கள் பேசுவது சரியில்லை. நாங்கள் எங்கேயாவது சிறப்பு விருந்தினர் நான் சுப்பிரமணியம் போனால் எல்லோரும் பேசினே இருப்பாங்க. கடைசியில் எங்களுக்கு 5 நிமிஷம் கூட இருக்காது. இப்போ எனக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. காரணம் என்னென்னா, ராஜேந்திரன் அங்கேருந்தே சொல்லிட்டார், அண்ணா 6 மணிக்கு மேடை அவர்கிட்ட கொடுத்தோம் நான். ஆனால் இதனால் அதிகமாக பேச முடியல. 4ஆம் தேதி யார் பிறந்தது? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழுக்கு என்ன செஞ்சார்? நாம் நினச்சி பார்க்கணும். தமிழுக்கு என்ன செஞ்சார் அவர்? தேம்பாவணி என்கிற அருமையான நூலை கொடுத்தாரா? திருக்குறளை மொழிபெயர்த்தாரா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டிலே வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழறிஞராக வாழ்ந்து தமிழுக்கு அருந்தொண்டாற்றி தமிழ்நாட்டிலே சமாதி ஆனார். அதே மாதிரி இந்த ஆண்டு மாதத்தில் இன்னொருவருடைய மறைந்த நாள் 11ஆம் தேதி ஜி போப். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்று சொன்ன அந்த திருவாசகத்திற்கு வெளிநாடுகளிலே மிகப்பெரிய ஐயா ஜிவி செல்வம் அவர்களை நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். அவர் தான் இந்த நிகழ்ச்சியை எல்லாமே காரணக்காரத்தா நடத்தணும்னு சொன்னவர். அவருடைய ஆர்வத்துக்கு நம்ம நிச்சயமாக அடி பண்ணிந்தே ஆகணும். ஆகவே இந்த மாதத்தில் வீரமாமுனிவர் 4ஆம் தேதி மறைந்தார். 11ஆம் தேதி ஜி போப். இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாராவது நினைவுபடுத்துங்க, மாணவ செல்வங்களை பார்க்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் தெரியணும். தமிழ் தாத்தா யார்? உடனே ஒன்று சொல்லி நிறைவு செய்யலாம். தமிழ் தாத்தா, தமிழ் தாத்தா யார்? சரி, ஊவேச பிறந்தநாள் என்னைக்கு தெரியாது. அவர் போட்டு யூடியூப்பை பாருங்க. இல்லை, அவர் போட்டிருக்கார். யூடியூப்பில் போட்டிருக்கீங்களா? தமிழ் தாத்தா பிறந்தநாள் 19/2. நான் பலமுறை தமிழ் வளர்ச்சித்துறையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுகிற போது சொல்லியிருக்கிறேன், இந்த 2 நாளை நம்ம கொண்டாடணும். ஆனால் நம்ம ஜிவி செல்வம் ஐயா அவர்கள் தான் இந்த தாய்மொழி தினத்தில் வேலூரில் 2-3ஆம் ஆண்டு. ஆனால் உலகத்திலேயே இது தாய்மொழி தினம் எத்தனாவது ஆண்டு தெரியுமா? 27வது ஆண்டு. 1999 யுனெஸ்கோ இதை அங்கீகரிக்கிறது. 2000 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நம்ம விசித்ரா அழகாக சொன்னாங்க. இது என்ன, டாக்கா பங்களாதேசத்தினுடைய இன்றைய தலைநகரம் டாக்காவில் 5 பிள்ளைங்களை சுட்டு கொண்டுட்டாயா மொழிக்காக. மொழிக்காக உயிர் நீத்த வரலாறு வங்காளதேசத்தில் நடைபெற்றது. 5 மாணவர்கள் நினைவாக இந்த தினத்தை தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று பாகிஸ்தானில் இருக்கின்ற, அப்போ பிரியாத பாகிஸ்தான் வங்காளதேசம் அப்போ கேட்டாங்க. ஆனால் அதற்கு முன்னாலே தமிழுக்கு உயிர் பிறந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் அதை யாரும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் வங்காளதேசம் முன்னெடுத்தது. உலக தாய்மொழி தினம் வந்தது. ஆகவே இந்த மாதம் 19/2 யார் பிறந்தது? ஊவே சாமிநாத ஐயர். சரி, 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சிறந்த அறிஞர் நம்ம ஊரில் வாழ்ந்தவர், தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு. அவங்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ ஐயாவுக்கு இது பார்வை கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம காட்பாடியில் கொஞ்ச நாள் வாழ்ந்தார், ஆம்பூரில் அக்கா கூட கொஞ்ச நாள் ஸ்கூலில் வாழ்ந்தார், இங்கே வளர்ந்தார், படித்தார். தமிழுக்கு மிகப்பெரிய விலாசம் கொடுத்தவர் பாவாணர், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்திலே உலக தாய்மொழி தினம், வீரமாமுனிவர் நினைவு தினம், ஜி போப் அவர்கள் நினைவு தினம், பாவாணர் அவர்களுடைய பிறந்த தினம், இப்படி பல்வேறு தமிழுக்கு தொண்டாற்றி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அது தொழுது படித்தடி பாப்பா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா வாரியார்தாசன் லட்சுமிபதி அவர்களே. அடுத்தபடியாக வேலூர் கம்மன் கழகத்தினுடைய பொருளாளர் திருநாவுக்கரசு அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். வேலூர் கம்மன் கழகத்தின் சார்பாக 2வது ஆண்டாக இந்த விழா
வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கம் நிறையுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்திலே இது கடந்த ஒரு வாரமாக தான் செஞ்சிட்ருக்கோம். இதில் 75 பள்ளிகளுக்கு மேலே நாங்கள் சென்று இந்த போட்டியை மாணவர்களே நடத்தினோம். அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் 1000 பேர்கள் கலந்து கொண்டார்கள். 1000 பேர் 1000 சர்டிஃபிகேட்டை இப்போ கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து 3 மாணவர்களை தேர்ந்து முதல் மாணவர்களை தான் இங்கே பாராட்டுக்காக நாங்கள் வரவழைத்தோம். அந்த மாணவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிற பள்ளி நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1999 உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியால் 5 மாணவர்களை சுட்டுக்கொண்ட காரணத்தினால் தாய்மொழிக்காக அவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையிலே ஐநா சபை இதை அங்கீகரித்து 2000 ஆண்டு முதல் இது 27வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடந்துபட்டு வருகிறது. அரசியலெல்லாம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுத்திருக்காங்க. வேலூரிலே நாம் கம்பன் கழகத்தின் சார்பாக சென்ற ஆண்டு தான் எடுத்தோம். இது 2வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு உண்மையிலே வெகுவான பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் நல்கிறார்கள். தமிழை வளர்க்க வேண்டும். தமிழை நாம் எந்த அளவுக்கு நாம் ஊக்குவிக்கிறோமோ நேசிக்கிறோமோ அது நமக்கு தேவை என்பதை ரொம்ப பேர் பேசிட்டீங்க. ஆகவே கம்பன் கழகமும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்றால், தாய்மொழியாகிய உலகத்திலேயே பெரிய மொழி மட்டுமல்லாமல் முதல் மொழியாகிய நமது மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் கழகம் இதற்காக பாடுபட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறோம். இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் சீரும் சிறப்புடன் புதியதாக பதவியேற்று கொண்டிருக்கிற எங்களது முனைவர் கோவி செல்வம் அவர்களுடைய தலைமையில் வெகு சிறப்பாக இதை 2 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து வேலூர் மக்களுக்கும் பள்ளிகளுக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே உங்களை உரித்தாக்குகிறேன். இந்த போட்டியில் என்ன சொல்கிறார் எங்களுடைய இடைச் செயலாளர், இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது, முதல் பரிசை பெற்றது, நானே இதை சொல்லக்கூடாது, எங்கள் பள்ளி மாணவி ரோஷினி முதல் பரிசை பெற்றார்கள் என்பதை நான் போட்டி நடந்தது எங்கள் பள்ளியில் தான் நடத்தினோம். முதலாக அந்த பள்ளி, அந்த மாணவி கவர்னர் நடத்தினார் சென்ற மாதம். அந்த போட்டிக்கு போயிட்டு அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்தாங்க. அங்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை குறிப்பிடுவதில் நான் பெருமைப்படுகின்றேன். வருகை புரிந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Spring Days Garden CBSE School, run by Spring Days School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 89250-64564. லாஸ்ட் ஒன் அட போங்க மேம். டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515, மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215,
கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5 பிக் நோ, ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி, சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை, குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, வில் கெட் பேக் டு இட். VVNKM Senior Secondary School, சாய்நாதபுரம், வேலூர். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.